கண்ணனை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம கண்ணன் செய்த குறும்புகள் தெரியும், கண்ணனோட விளையாட்டு தெரியும், கண்ணனோட மழலைகள் தெரியும். அப்பேற்பட்ட நம்ம கண்ணனுக்கு ஒரு கதை இருக்குது. கண்ணன் வாழி வழங்குவான்றதில் பொய் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு தடவை தான் வீட்டுக்கு ஒரு வயதான கோலத்தில் ஒரு அம்மா காய்கறி பழங்கள்லாம் விற்றுட்டு வராங்க. பழங்கள் கண்ணனுக்கு அதை வாங்கணும்னு ஆசை. எல்லாரும் அரிசி கொடுத்து அதே அளவில் சரிப்பாதியான அளவில் வாங்குகிறாங்க பழங்கள். நம்ம கண்ணன் யோசிக்கிறான், நம்மளும் வாங்கணுமே அப்படின்னு. அதான் மழலை தானே கண்ணன். கடவுளாகவே இருந்தாலும் மழலை கண்ணனுக்கு என்ன தெரியும்? அதனால் என்ன பண்ணுறான், அந்த அந்த சின்ன கையில், இத்தனோண்டு கையில், அந்த கையால் அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மா கிட்ட தரான். அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி வச்சுக்கோங்க, எனக்கு இதே அளவுக்கு மாம்பழம் வேணும் அப்படின்றாங்க. ஆனால் கண்ணன் அழுகுறான், என்கிட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்குது, மாம்பழமும் குறைவாக தானே வரும் பாட்டி, எப்படி எனக்கு பட்டும்னு சொல்லி கண்ணனை கண்ணில் அழுகுறான். பாட்டி குழந்தையோட மழலையை பார்த்து, நீ எடுத்துக்கோ, நீ கடவுள் போல அம்சத்தில் இருக்க,